வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்ய போகிறோம். கிராமத்து பாணியில் வறுத்தரைச்சி செய்யக்கூடிய இந்த நாட்டுக்கோழி குழம்பு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். அதோட இது ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்கிறதால இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. இந்த நாட்டுக்கோழி குழம்புக்காக 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கேன். இதை குக்கரில் போட்டுடலாம். கடையில் ஏற்கனவே மஞ்சள் பூசி தான் வெட்டி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். கோழியோட வாய்ப்பகுதி வெட்டியிருந்தால் அது பண்ணை நாட்டுக்கோழி, வெட்டாமல் இருந்தால் அது ஒரிஜினல் நாட்டுக்கோழி. அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி அதிகப்படியான தீயில் 1 விசிலும் குறைஞ்ச தீயில் 2 விசிலும் விட்டாலே கோழி நல்லா வெந்துடும். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 12 வரமிளகாய் எடுத்திருக்கேன், இதை போட்டுக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 3-4 சேர்த்துக்கோங்க. கருகாத அளவுக்கு இதை ஒரு 30-40 செகண்ட் வறுத்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 2 கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கருகாத அளவுக்கு வறுத்தெடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 டீஸ்பூன் மிளகு, 1/2 கப் அளவு மல்லி, இது 40 கிராம் அளவு. இதையும் கருகாத அளவுக்கு 1 நிமிஷம் அளவான தீயிலேயே வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டது போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசாவையும் சேர்த்து பேன் சூட்லேயே 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். 1 கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இதனோட எடை 150 கிராம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். செவந்து வர்ற அளவுக்கு இந்த சின்ன வெங்காயத்தை வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வறுபட்டது போது இதை எடுத்து ஆற வச்சிடலாம். வதக்கின வெங்காயத்தையும் வறுத்து வச்சுருந்த மசாலாவையும் நான் அம்மிக்கல்லில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதிகப்படியான தீயில் 1 விசிலும் குறைஞ்ச தீயில் 2 விசிலும் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம். இப்போ இது எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு பாருங்கள். நல்லாவே மிருதுவாக வெந்திருக்கு. இந்த கோழி குழம்புக்கு நான் நல்லெண்ணெய் தான் உபயோகப்படுத்துகிறேன். 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். 2 கொத்து கறிவேப்பிலை. வெங்காயத்தை லேசாக செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 100 கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டு வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி விழுது. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். இப்போ நம்ம அம்மியில் அரைச்சி வச்சிருந்த மசாலாவை போட்டு பிரட்டி விட்டுறலாம். மசாலாவை போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், பிரட்டி விட்டால் மட்டும் போதும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த நாட்டுக்கோழியை தண்ணியோடையே ஊற்றிக்கலாம். இதே மசாலாவை வச்சு நீங்கள் பிராய்லர் கோழியிலையும் குழம்பு வைக்கலாம்.
இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1½ கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 3 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 7-8 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. 3/4 கப் அளவுக்கு தேங்காயை துருவி அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி கலந்து விட்ட பிறகு மறுபடியும் ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு கொதித்து வந்துருச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்கு பிறகு பரிமாறிக்கலாம். 7-8 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவில் கிராமத்து பாணியில் காரசாரமாக நான் செஞ்சுருக்கிற இந்த ஒரிஜினல் நாட்டுக்கோழி குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.